இருமா இன்னைக்கு எத்தனாம் தேதி? 7ஆம் தேதி. இந்த மீனம்பட்டியிலேயே மிகப்பெரிய ஏரியா அன்னை தெரசா அன்பு இல்லையா? கிட்டத்தட்ட 207 வீடு. 207 வீடு நாய் தொல்லை வேற. அதை கூட என்னன்னா படிப்பு கூட 2 அடிக்கு மேல. போன தடவை மந்திரிக்க வர்றப்ப 2 வீட்டுல கீழே விழுந்துட்டேன். அந்த ஆசீர்வாதம் எனக்கு. இந்த தடவை கடவுள் கிருபையா கீழே விழுகாம எல்லார் வீட்டுல இருந்து வந்துட்டேன். நெடுந்தூரம் நடந்திருக்கான். பங்குச்சாமியாரே டயர்டாகி பெரிய செல்ல உட்காந்துட்டாரு. அதை விட பெரிய சார். இன்னைக்கு இந்த அன்பிய தலைவி அவர்களோடு வந்த ஒவ்வொருக்கும் நம்ம நன்றி சொல்லிட்டோம். குறிப்பா அந்த சின்ன குட்டீஸ் கிட்டத்தட்ட 260 வீடை சந்திக்கிறதுக்கு நம்மளோட வந்திருந்தாங்க. எல்லாத்துலேயும் ஆர்வமாக இருந்தாங்க. அதுலேயும் 2 பேர்த்துக்குள்ள ஒரு போட்டி. பங்குல இருந்து ஒரு சின்ன பிள்ளை வந்துச்சு. அது பேர் என்னப்பா? சின்ன பொண்ணு பேர் நம்ம கூட காரில் வந்தாங்களே, தட்சணா. அதுதான் குழந்தை ரசியை தூக்கிட்டு வரவேன்னு வந்துச்சு. கடைசியில் இவங்க பேர் என்ன மெர்லின் வாங்கிட்டதுனால அதுக்கு ஒரு கோவம். அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் போய் இருந்துச்சு. அதுக்கு ஒரே ஒரு எண்ணம், எங்கள் அத்தை வீட்டில் நீங்கள் தான் ஜெபிக்கணும். ஏன் ஃபாதர் வந்தான்னா நீங்கள் தான் ஜெபிக்கணும். நல்லபடியாக ஜெபிச்சுட்டு வந்தால் அவங்களுக்கு அந்த நோய் கடைசிட்டு ஆண்டவர். நிறையா வீட்டில் நான் போகிறப்ப போன தடவை ஜோம் பண்ண வீட்டிலலாம் இந்த தடவை குழந்தை பிறந்துருக்கு. நிறையா வீட்டில் சொன்னாங்க குழந்தை பிறந்துருக்குனாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தடவை குழந்தை இல்லாதவங்க நிறையா பேருக்கு ஜோம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. நிச்சயமாக குழந்தை இயேசு மாதாட்ட பரிந்து பேசி அவர் வணங்குகிற காவல் தெய்வங்கள்லாம் அவங்களோட இருக்கட்டும். அடுத்த முறை வரும்போது ஒரு சிலருக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், ஒரு சிலருக்கு 2 பிள்ளை பிறக்கும், ஒரு சிலருக்கு 3 பிள்ளை பிறக்கும் இருக்கேன். அதனால் இது வரைக்கும் நடத்திய அருமையான மீனம்பட்டி செங்கோல் மாதா, அங்கே இருக்கிற லூர்து மாதா, அங்கே இருக்கிற கையில் வந்த குழந்தை இயேசு எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். நேற்று ஃபயர் ஹவுஸ் போயிருந்தோம். பெரிய முதலாளியம்மா வீடு. நல்ல அருமையான ஒரு ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அநேகம் பேருக்கு வேலை கொடுக்க போகிறாங்க. நல்ல வளர்ச்சியை கொடுக்க போகிறாங்க. அருமையான உழைப்பை கொடுக்க போகிறாங்க. ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னே சொல்லி இருக்கக்கூடாது. குழந்தை கண்டிப்பாக பிறக்கணும் பொறுமையானது சரியா? அதனால் எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. 2வது இங்கே பாருங்க, எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம்ம தம்பி வசந்த் இங்கே வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷப்படணும். பாவம் 18,000 20,000 வேலை கிடைச்ச உடனே பங்கை மறந்துட்டான். முழு பொறுப்பு அசோக்கு வந்துருச்சு. குறிப்பாக தலைவர் நம்ம அருமையான தலைவர் கூட்டணும். இந்த நாட்கள் ஃபுல்லாக கூட எல்லாத்துக்கும் வழி நடத்தினார் இல்லையா? அன்பிய பொறுப்பாளர்கள், பங்கு தந்தை, இருக்கிற எல்லாத்துக்கும் போது பேச்சை நிறுத்தி காப்பியை குடி எல்லாத்துக்கும் நன்றி. இன்னைக்கு 7ஆம் தேதி, நாளைக்கு 8ஆம் தேதி அமலூர் மாதா திருவிழா. உலக மக்கள் நாமே அமலூர் போகணும்னு சொல்லி காட்சி கொடுத்து அவங்க தான் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற மாதாவினுடைய ஒரு ஐக்கியத்தை நம்மளுக்குள்ள கொண்டு வந்தவங்க. அதனால் நாளைக்கு டிசம்பர் 8 அமலூர் மாதா திருவிழா. எல்லாரும் கோயிலுக்கு வாங்க, பூசைக்கு வாங்க. மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதே மாதிரி நாளைக்கு சாயங்காலம் கோணம்பட்டியில் மிகப்பெரிய ப்ரேயர் மீட்டிங் நடக்குது. அதனால் சாமியார் காலையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், சாப்பாடு கொடுக்கணும், யார் ஜெபம் பண்ண வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு 5,000 ரூபா கொடுக்கணும்னு இருக்காரு. ஜெப கூட்டத்திலேருந்து நாங்கள் 1200 கொடுக்குறோம், மீதி 200 கொடுக்குறோம்னு வேமாந்து கொடுத்தாங்க. நாளைக்கு வரும்போது எல்லாம் கொஞ்சம் 100 ரூபா நோட்டில் வீட்டில் தங்கி அழுகுது, கஷ்டப்படுது. 500 ரூபா நோட்டில் வெளியே வர்றதுக்கு சிரமப்படுது. நாளைக்கு கோணம்பட்டிக்கு வருகிறப்ப எல்லாரும் 100 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. சாமியார் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுங்க. வர்ற ஜெப கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு 5,000 ரூபா கொடுக்கணும். அப்புறம் அங்கே கரண்ட் செலவு இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் நம்ம சாமியார் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்குறோம். அடுத்த சாமியார் வர்ற வரைக்கும் கொடுங்க. கோயில் உங்கது. சாமியாருக்கு வருவாங்க, இருப்பாங்க, போயிடுவாங்க. அவர் இருக்கிற காலத்தில் அவர் இருந்த பங்குல பூரா சிறப்பாக சேர்த்துட்டு வரார். நிறையா பில்டிங் கட்டுவார், ஸ்கூல் கட்டுவார், காலேஜ் கட்டுவார். கட்டி முடிஞ்சவொடனே அடுத்த வருஷம் அவர் தூக்கிடுவார். மீனம்பட்டியிலே சுற்றி வர ரோடுக்கு மண் போட்டார், கிரவுண்டுக்கு மண் போட்டு கொடுத்தாரு, ஆட்டை ரெடி பண்ணி கொடுத்தாரு, எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. கோணம்பட்டியில் மிகப்பெரிய ஒரு திருத்தலத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்காரு. அற்புதமாக அடையாளம் நடக்குது. அநேக பேருக்கு குழந்தை சுகம்லாம் கிடைக்குது. குறிப்பாக சுகம் கிடைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை பூசையை பிரசங்கத்துக்கு முன்னால சாட்சி சொல்லுங்க. அப்போதான் மற்றவங்களுக்கு தெரியும் சாமி குழந்தை பிறந்துச்சு. அப்போ என்ன செய்யணும், கோயிலில் போய் ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படி சொல்லக்கூடாது. அந்த பங்குல அந்த இடத்துல இருந்து எங்களுக்கு ஃபாதர் வேண்டாங்க, பிரதர் வேண்டாங்க, வந்தாங்க, குழந்தை பிறந்துச்சுன்னு சாட்சி சொல்லணும். சாட்சி சொல்றதுல நம்ம யாரா இருந்தாலும் சரி, குழந்தை பிறந்தா சாட்சி சொல்லுங்க. நோயிலிருந்து விடுதலை ஆனீங்கன்னா சாட்சி சொல்லுங்க. திருப்பி சொல்றேன், இன்னைக்கு 7ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு அன்னை தெரசா 265 வீடு தங்கியிருக்கோம். நாளைக்கு குறிப்பா நாளைக்கு நாமே அமலூர்ப்போம் என்று லூர்து மாதா காட்சி கொடுத்த நாள்.
அதனால இந்த நாளைக்கு அமலூர் மாதா திருவிழா மிகப்பெரிய சரித்திரம். அதனால நாளைக்கு எல்லாரும் 8:30 மணி பூசைக்கு முடிஞ்ச அளவுக்கு வாங்க. சாயங்காலம் கோணப்பட்டிக்கு வாங்க. அங்கேயும் வந்து நல்ல ஜெபக்கூடங்களை கலந்துக்கங்க. அந்த திருத்தலத்தை வளர்த்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு பொறுப்பு. எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்னை தெரசா அன்பியர் எங்கள் சபையை உண்டாக்குனது அன்னை தெரசா, எங்களை உருவாக்குனது அன்னை தெரசா, எங்களுடைய ஸ்தாபகர், எங்களுடைய ஃபவுண்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். எங்கள் சபையை நிறுவிக்கொண்டிருப்பவர் ஃபவுண்டர் அண்ட் ஜெனரல்னு சொல்லுவோம், சுப்பீரியர் ஜெனரல். அவர் அன்னை தெரசா கூட 27 ஆண்டுகள் வாழ்ந்தவர். அவர் பேர் பிரதர் ஜெயபிரகாஷ். அவருடைய தலைமையில் தான் டிடிஎஸ் என்ற அமைப்பு பிரதர்ஸாக இருக்கும். அதுக்கு அருமையான பேர் தெய்வீக மீட்பரின் ரட்சகரின் சபை. யாராவது படித்து முடிச்சுட்டு நாங்கள் கல்யாணம் பண்ண மாட்டோம்னு சொல்லி நம்ம வசந்த மாதிரி ஆளுகளாக இருந்தீங்கன்னா எங்கள் சபைக்கு வாங்க. எளிமையான சபை, நல்ல சபை. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே பணி செய்யலாம். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒகேஷனுக்கு கால் பண்ணுறேன். தெய்வ அழைப்புகளுக்கு கால் பண்ணுறேன். எல்லாரும் வாங்க. அம்மா டீ கொடுத்தோம்மா, பேரட்சம்மா, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். எல்லாத்துக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. 12 மணிக்கு இல்லடா, நீ பாப்பையா 25ஆம் தேதி நைட்டு ஒரு 7 மணிக்கு ஃபங்க்ஷன், 9 மணிக்கு தனி ஃபங்க்ஷன். ஓகே, செய்யலாம்னா நம்மளால இருக்க முடியாதா? சும்மா இன்னைக்கு வந்து எத்தனாம் தேதி? 7ஆம் தேதி. இன்னைக்கு 7ஆம் தேதி. முதல்ல இந்த வாரம் கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, எடுத்து போடுறது நாங்க தானே. ஸ்பீக்கர் போடணும், வைக்கணும், நமக்கெல்லாம் ஆகாது. பார்த்தோம்ல, எல்லாத்தையும் பார்த்தோம்ல. ஒருத்தர் வேகமா முடியாண்டாங்க, இடுப்புக்கு கீழே எனக்கு யாருமே புரியல. நான் என்னமா இடுப்புக்கு கீழே சொல்ல வேண்டாமா என்னன்னு?